ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு வியோட கல்யாணத்துக்கு வந்திருப்பா. கேட்டு தான் அழைச்சிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் ரொம்பவே அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பாளா. மீ வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு நீ நான் என் கல்யாணத்துக்கு மட்டும் வரல, நான் கண்டிப்பா கோச்சு இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு வீ சொல்லுவாங்களா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து நான் எப்படி வராம இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவா. சரி நீ எங்க இருக்க? ஆனா இவ வந்து ஏதோ ஒரு ரெசார்ட்ல வந்துட்டு இருக்கிறா போல, யாரையும் வந்துட்டு பாத்துக்கிறா போல, கேர் எடுத்து பாத்துக்கிறா போல. யாரை பாத்துக்கிற அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டோன்னுமே மீக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஹீரோ இந்த பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு யார் கூட இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி எனக்கு வந்து ஃப்ளவர் வேணும், அம்மாவோட கார்டனுக்கு போயிட்டு ஃப்ளவர் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா ஃப்ளவர் எடுக்க போறா. இது என்ன பிளான்னா, அந்த கார்டன்ல வந்து நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்து மீட் பண்றதுக்காக தான் மீ வந்து அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா ஃப்ளவர் வந்துட்டு பறிக்கிறதுக்காக போவா. போய் பறிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பேசலான்னு வரும்போது கரெக்டாக அந்த கேட்டு வந்துடுவான். கீட்டும் இங்கே தானே இருந்திருப்பான். ஹீரோயின் வந்து தூரமாக ஒரு இடத்துல தானே இருக்கா. ஸோ வந்துட்டு எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு, நான் அவங்கள ரொம்ப நல்லபடியாக பார்த்துருக்கேன், அவங்களும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கன்னே வந்து பேசிட்டு இருக்காங்களா. இது எல்லாமே ஹீரோ வந்துட்டு காதில் வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு யார் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி நீ ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோ, அவங்க ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ப்ரோக்கன்ல இருக்காங்க, ஸோ நீயுமே ஹார்ட் ப்ரோக்கன்ல இருக்க, ரெண்டு பேருக்குமே நல்லா ஒத்து வரும் அப்படின்ட்டு கீட் வந்து சொல்றான். ஆமா கண்டிப்பா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாளா. இது எல்லாமே நான் ஹீரோ பார்த்துட்டு யார் ஹார்ட் ப்ரோக்கன் இருக்கா, இவ யார் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கீட் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து டக்குன்னு ஹக் பண்றான். ஹக் பண்ணிட்டு பூ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. நீங்க என்ன பண்றீங்கும் போது நான் அப்படி வராம இருப்பேன், மீ தான் என்னை இன்வைட் பண்ணா, நீ எப்படி வந்து என்னை விட்டு போன, நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன்னு தெரியும்ல, ப்ளீஸ் என் கூடயே வந்துடு, என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இல்ல நான் அவங்கள லவ் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளா. அப்ப யார் கூடயே இருக்கியா, அவரை நீ லவ் பண்றியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவங்கள தான் நான் லவ் பண்றேன், அப்போ அப்போ நான் உன் மனசுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கப்புறம் கோவத்துல வந்துட்டு இவ இல்லைன்னு சொல்லுவாளா. அதனால இவ கோவத்துல வந்துட்டு நான் உனக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்த ஆரம்பிப்பானா. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க லைஃபை நீங்க பாருங்க, நீ நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கடுப்பு வந்துடும். அப்போ நீ வந்துட்டு செட்டில் ஆயிட்ட, உனக்குன்னு ஒரு ஆள் வந்து கிடைச்சிட்டாங்க, நீ சூஸ் பண்ணிட்ட அதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ ஆமா நான் வந்து என் லைஃபை நான் பாத்துக்கிறேன், என்னோட வழி நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு வந்துட்டு இவ சொல்லுவாளா. நீங்க வந்துட்டு ஜுவாங் கூட ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு கடுப்பாயிடுவான். அது சொல்றதுக்கு நீ யாரு, இதுக்கப்புறம் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா வெளியே வந்துருவான், கோமா வெளியே வந்துருவான். இப்படி ஹீரோ கோமா போறது வந்துட்டு மீ வந்து பாக்குறாங்க. இந்த மீ வந்து ஏக்கமா பாக்குறது வந்து அவங்க வந்து ஆக்சுவலி வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் பார்ப்பாங்க, என்னடா இது ரெண்டு பேரும் சேரலையே. இதை வந்துட்டு அவங்க ஃபியான்சி இருக்காருல அவர் வந்து பாப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, உண்மையிலேயே உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உனக்கு வந்துட்டு அவர் தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீ வந்துட்டு யாரு பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போதான் வந்து போறாரு, அவர் தானே உனக்கு பிடிச்சிருக்கு, கும்பு தானே பிடிச்சிருக்கும் போது உடனே அடைச்ச எனக்கு ஏன்டா அவரை பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அத்தை மேல வந்து படுத்துக்கிறா. படுத்துக்கிட்டு இந்த மாதிரி அத்தைட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அத்தைக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ தான் லவ் பண்றான்னு. ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து நான் வந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. என்னம்மா நீ வந்துட்டு ஏன் ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணிட்ட, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் ஒரு லைஃப்ல இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு மீயும் அவன் ஃபியான்சியும் வருவாங்க. நான் பாருமா என்னை வந்துட்டு இவன் தப்பாவே எடை போட்டுட்டு இருக்கான், என் கூட வந்துட்டு கொஞ்ச நாளாவே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது காரணம் வந்துட்டு ஹீரோ கூட வந்து என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கான் போல. ஹீரோ வந்துட்டு ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சேனும் தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் நடிக்கும் போது அவர் வந்துட்டு சாரிமா நான் தெரியாம உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சி வந்துட்டு சாரி கேட்கிறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்தை வந்து கேட்கறாங்க உண்மையிலே நீ பிரேக்கப் பண்ணிட்டியாமா கேட்கும் போது ஆமாமா நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டு வரான். ஸோ கிட்டு கூட வந்து ஒருத்தவங்க வராங்க, அந்த வேற யாரும் இல்ல சாங் இருப்பாங்களா அவங்க தான் இங்க வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா கிட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐ மீன் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருக்கால மீனு. ஸோ இந்த மீயோட ஆன்ட்டியும் நம்ம ஹீரோயின் வந்து இப்போதைக்கு அவங்க வீட்டில் தான் இருக்கா. ஹீரோயின் வந்து ஒருத்தன் கூட இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி ஹீரோயினுமே அந்த ரெசார்ட்ல தான் இருக்கா போல. நம்ம ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பானே, அப்போ தூரமா ஹீரோயின் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அவன் உண்மையிலே ஹீரோயினை தான் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிருப்பா. அது வந்து ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு இவங்க கூட தான் இருக்கா போல. ஸோ அத்தைகிட்டயுமே சொல்றாங்க நான் ஹீரோயின் வந்து நல்லபடியா பாத்துக்கிறேன், அவ கொஞ்ச நாள் என் கூடயே இருக்கட்டும். ஆக்சுவலி அவங்க ரெசார்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அங்கதான் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. இப்பதான் எல்லாருக்குமே கிளியரா புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டு போறா. மீ அப்புறம் அந்த ஆன்ட்டி அதாவது சாங்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 3 பேருமே வந்து கிளம்பி போறாங்க. அப்போ வந்துட்டு கிட்ட பத்தி தான் பேசிட்டு போறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியுது மீக்கு வந்து கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட என்ன சொல்றான், நான் போய் அப்ராட் போய் படிக்க போறேன், அவன் வந்து அப்ராட் போறான், கொஞ்ச நாள்ல நீயும் வா, நீயும் ஹை ஸ்டடி பண்ண வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான் போல. அதெல்லாம் கேட்டு இவங்க வந்து ஜாலி பண்ணி ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.
ஸோ ஹீரோயின் பாஸ்ட் பற்றி தெரியும்ல. நான் பாஸ்ட்ல இருக்கிறது நம்ம ஹீரோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு ஆள் மட்டும் தான் தெரியுது. எப்படிம்மா நீ அவரை மீட் பண்ணியா? திருப்பி உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கஷ்டமா இருக்கும்போது இல்லை நான் ஒரு லைஃப்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ கெட்டவராங்கும்போது இல்லை இல்லை அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் இவ வந்து ஜுவாங்காக தான் நான் வந்து போகிறா போல. அதுக்கப்புறம் இவங்க நல்லா க்ளோஸாக இருக்காங்க. அப்போ வந்து மீ கேட்குறா, அப்போ வந்து ஆன்ட்டி அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்களாங்கும் போது இல்லை அவளும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீயும் எனக்கு எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கால் வருது. இவங்களோட நெப்பி வந்துட்டு கீழே விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. போய் பார்க்குறாங்க. இவளுக்கு அத்தனா ஒன்று வந்துட்டு அண்ணன் பொண்ணு போல, இன்னொன்று வந்து அக்கா பொண்ணு போல, அந்த மாதிரி இவங்களுக்கு பசங்க. ஒரு பையன் வந்து கீழே விழுந்துடுறான். ஸோ அவங்கள மீட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வாட் வராரு. ஸோ வாட் வந்து அந்த பையனோட அப்பாவோட வராரா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினும் சரி அப்புறம் மீயும் வெளியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு வாட் வந்துட்டு பார்க்குறாரு நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. பட் வந்து அவருக்கு சரியா தெரியல. அவர் எப்பவுமே ஹீரோயினெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு. ஹீரோ தான் ஒய்ஃபுமா. அவன் போய் பார்க்க போலாம், ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்க மாட்டாரு. ஆனால் சரியா தெரியல. அதுக்கப்புறம் சாங்கிட்ட போயிட்டு எப்படி ஆச்சு, இந்த மாதிரி அவர் கீழே விழுந்திருப்பாரு, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாங்குங்கிறவங்களுக்கு வந்துட்டு இது அண்ணன் பையன். ஸோ அவங்க வந்து பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போதான் அது போனது யாருன்னு சொல்லி வாட் வந்து கேட்பாரா. அப்போதான் என்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் பேர் நியூயின்னு சொல்லும் போது உடனே இவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். நியூயா, மீங்கிறது யாரும் தெரியாது. பட் நியூங்கிறது நம்ம ஹீரோ வந்துட்டு அடிக்கடி பேசியிருப்பானே. ஸோ வந்துட்டு இந்த பேரை கேட்டுட்டுமே இவன் வந்துட்டு ஹீரோ பார்க்க போறான். ஹீரோ வந்துட்டு ஒர்க்ல இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட இருக்கும். இவன் எப்போதும் பொண்ணு கூட ஜெலஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இவன் வெளியே போவானா. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் போட்டு போயிடும். அதே மச்சா வாடா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு டக்குனு இங்கே அழைச்சிட்டு வராங்க. ஹீரோக்கு என்னன்னா நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரியாது. இவருக்கு என்னன்னா நியூயின் பேர் சொல்றாங்களே, ஒருவேளை ஒய்ஃப் இங்கே தான் இருப்பாள்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. ஏன்டா இந்த பையனை நான் ஏன்டா பார்க்க வரணும் சம்மந்தமே இல்லாம அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் சாங் கிட்ட வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா மனசே கேட்காது, அதான் பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்க அவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, இப்போ எதுக்குடா என்ன அழைச்சிட்டு வந்தேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாங்க்கு வந்து நம்ம ஹீரோ வந்து நல்லா பிடிக்குதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லாவே பேசுறாங்க. இது வந்துட்டு வாட் பார்க்குறாரு. வாட்டோட ஃபேஸ் லைட்டாக மாறுது. ஏன்னா வாட்டுக்கு வந்துட்டு சாங்கை பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ வெளியே வரும்போது இவங்க சாங் வாட் வந்து கேட்குறாரு, என்னடா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாங்கை தான் கேட்குறாரு. நீ நினச்ச மாதிரி அழகான பொண்ணா இருக்கு, அதோ ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டு இருக்கு, நீ பேசாமல் இந்த பொண்ணை வந்து லைக் பண்ணுறேன் டேட் பண்ணுறேங்கும் போது ஹீரோ வந்துட்டு சாரிடா நான் யாரையும் லைக் பண்ணுற மாதிரி டேட் பண்ணுற மாதிரியும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்டா உனக்கு அந்த சின்ன பொண்ணு தான் பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை விட்டு நீ வெளியே வரவே இல்லையா, அந்த பொண்ணு தான் வந்துட்டு என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, நீ எதுக்கு தேவையில்லாமல் நினச்சிட்டு இருக்க. சரி சாங் கிட்ட கூட தான் ரிலேட்டிவா 2 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த பொண்ணை மீட் பண்றியா, அந்த பொண்ணு டேட் பண்றேங்கும் போது திருப்பி ஆகி சின்ன பொண்ணா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் யாரையும் டேட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறான், எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மச்சான் நீ அந்த அளவுக்கு மாறிட்டியா, அவ்வளோ பிரேக் டவுன் ஆயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஆமாங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து இனிமேல் டிரைவர்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி சாங் வந்து நாளைக்கு வந்துட்டு அவங்க ரெசார்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, இப்போ ஹாஸ்பிட்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் விடுங்க, அவங்ககிட்ட கார் இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஹீரோ போகிறான். போகும்போது ஜுவாங் வந்து நிற்கிறாங்க. ஜுவாங் வந்துட்டு ஹீரோ பார்த்து பேச வரும்போது ப்ளீஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாது, என்னை தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இப்போ சாங்னு ஒரு பேர் வந்துடுச்சுல்ல, இதை கேட்டுமே ஜுவாங் சும்மா விடுவாங்களா. ஸோ டிரைவர்கிட்ட வந்துட்டு யார் அந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. டிரைவர் வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா தெரியாதா, சரி அவங்க எங்கே இருக்காங்க, எந்த ரெசார்ட், ஏதோ ரெசார்ட்டுங்க நினச்சிட்டு காதில் வாங்கிட்டு அந்த ரெசார்ட்டோட பேர் கேட்குறாங்க. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். எதையுமே நீ சொல்லாத, என்னோட பர்சனல் விஷயத்த வந்துட்டு எதுவுமே நீ வந்துட்டு ஜுவாங்கிட்டே வேற யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவாரா. உடனே வந்துட்டு டிரைவர் வந்துட்டு சரியான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஜுவாங்கா கடுப்பா இருக்கும், என்னடா இது ஹீரோ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க பண்றதா டூ மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த சாங் வந்துட்டு அவர் ரெசார்ட்ல இருந்து ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. சாங் வந்து ரெசார்ட் வச்சு நடத்துறாங்களே, அங்கெல்லாம் சீ ஃபுட் நிறைய கிடைக்கும்ல, இந்த கடலோர பீச் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து நீங்க வந்து கும்புவோட ஒய்ஃப் கிட்ட கொடுங்கும் போது ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்படியா சரி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்களா அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க வந்துட்டு சாங்க்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்ட்டு. ஸோ அந்த சந்தோஷத்துலேயே சிரிச்சுக்கிட்டே உள்ளார வருவாங்களா. நம்ம ஹீரோனை வந்துட்டு வெல்கம் பண்ண வருவா. வாங்க ஆண்டி வந்து பார்த்துட்டிங்களா, வெளியே போயிட்டு வந்து இந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கான். இருக்கட்டும் உங்க ஃபேஸ் ஏன் இப்படி ரெட்டா இருக்கு, உங்க ஃபேஸ் அதனால நீங்க ரொம்ப ஸ்மைல் பண்றீங்க வெக்கப்படுறீங்கன்னா லவ்ல விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீறி வந்து கேட்பாளா. பேசிட்டு இருக்கும்போது கார் டிரைவர் வந்துட்டு ரிவேஸ் எடுத்துட்டு வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்த்துருவாரு. பார்த்துனுமே நோயி அப்படின்னு சொல்லிட்டு உன ஹீரோ கிட்ட சொல்ல வர்றாரு. ஹீரோ வந்துட்டு அவன் ரெஸ்டாரண்ட்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் நோயை பார்த்தேன்னு சொல்ல வருவாரா. நோயின் பேர் எடுத்துடுமே ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, அவளை பத்தி பேசாதீங்க, அவ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாலே, அப்ப எதுக்கு நான் அவளை பத்தி கண்டுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், காதலே வாங்க மாட்டான். நெக்ஸ்ட் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பின் கீழே கிடக்கும். எடுத்து பார்த்தானா ஒரு ஹேர் பின் மாதிரி இருக்கும். இதை பாத்திரமே இவருக்கு வந்துட்டு ஹீரோயின் ஆபத்தான் வரும். ஹீரோயினுக்கு இவர் வாங்கி கொடுத்துருப்பாரு, அது வந்து கார்ல மிஸ் ஆயிருக்கும் போல.
ஸோ இதை நினச்சிக்கிட்டே அதை கையில் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவார், தூங்க போகும்போது பாப்பாரு வேண்டாம் நம்மளுக்கு பழைய நினப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா படுத்துருவான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அம்மா தான் காட்டுறாங்க, டெய்லி ஃபுட்டு மட்டும் ஆர்டர் பண்ணி வந்துட்டு இருக்கு. யார் ஆர்டர் பண்ணான்னு தெரியல, நான் ஃபுட்டு மட்டும் வருது. ஒரு வேளை நம்ம ஹீரோயின் தான் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் தான் டெய்லி வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா அவங்க அம்மாக்கு. அதே மாதிரி இப்பயும் ஆர்டர் போடுவா. அப்போ வந்து கேட்பாங்க, என்னம்மா ஆர்டர் போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருக்கும், சாங்குக்குமே வந்து லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் போல. அதை பத்தி சொல்றாங்க. இவங்களுமே கொஞ்சம் பிரேக்கப் ஆகி அவங்க ரொம்ப டாக்ஸிக் ஆகி நான் வந்திருப்பாங்க போல. அதுலேருந்து இவங்க பாய் ஃப்ரெண்டே வேணா நான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அதை பத்தி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல. ஏதோ ஒன்று ஹீரோ கிட்ட வந்து ஏதோ ஸ்பார்க் இருக்கா மாதிரி கொஞ்சம் தோணுது. இது ஹீரோவை தான் இங்கே லைக் பண்றாங்கன்னு தெரியாமலே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமா ஏற்றி விட்டுட்டு இருக்கா, ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கா. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் நினப்பா இருக்கு, அவளோட கிளிப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ டிரைவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரெசார்ட்ல இருக்காங்க, ஹீரோயின் நான் பார்த்தேன்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரி அந்த ரெசார்ட்டுக்கு போகலாம்னு ஹீரோக்கு தோணும். ஏன்னா வந்துட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தூரமா நம்ம ஹீரோயினை தான் வந்து பார்த்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவனுக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா ஹீரோயின் அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சாங் தான் இருக்காங்க. சாங் வந்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காருல்ல. ஹீரோ வந்து நீ ஒரு காஃபி குடிக்க வந்த அப்படின்னு சொல்லுவாரு. சாங் நினச்சிக்கிறாங்கன்னா சரி நம்மள தான் பக்கம் வராரு போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து வெக்க வேற படுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் தான் எங்க இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி வாங்க காஃபி குடிக்க போகலாம், வந்து பீச் சைடு அந்த பக்கம் வேணும், ஓப்பன் அந்த சைடில் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காரிச்சிருக்காங்க. என்ன வேணும் நீங்கள் பாருங்க, மெனுல இருக்கிறதுலாம் பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ தூரமாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாதிரியே யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா பதட்டமா என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் சொல்லிட்டு நூயி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அது ஹீரோயினே கிடையாது. என்னடா இவர் இவ்வளோ பதட்டமா ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு சாங் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துறப்ப அந்த பையனோட தங்கச்சி போல. இவங்களோட அண்ணன் பொண்ணும் அக்கா பையனும் ஏதோ சம்திங் நெப்பியுங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் நீ வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்தீங்களே அந்த பையனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோக்கா என்னடா இது நம்ம ஹீரோயின் இங்கே இருப்பான்னு நினைச்சுமேன்னு சொல்லிட்டு இல்லை அதில் ஹீரோயின் எங்கே போயிருப்பானா அவங்க அம்மா பார்க்க போயிருப்பா. ஸ்டெப் டேடி தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு படுத்திருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயின் போனவே வந்து அழுக ஆரம்பிக்கிறாள். ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா நினைச்சு. இவளுக்கு எப்பவுமே என்னன்னா ஒரு ஸ்டெப் டாடி மேல வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடய ஒரு நடந்துப்பாளா. ஸோ அவர் கேட்குறாரு, இதை பாருமா நீ எதுக்கு என்ன பார்த்தா பயந்துகிட்டே இருக்க. அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் இல்லை, இவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோயின் தங்கச்சி வந்துட்டு அழிக்கிறதுக்கு ரூமுக்கு போயிருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டா, இல்லை அவர் ஏதோ நம்ம கிட்ட தப்பா இருந்துக்கு தான் வந்தாரு நினைச்சு தப்பா நினைச்சுப்பா. ஸோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, அன்னைக்கு நான் உண்மையை லுக்காவை தான் அழைக்க வந்தேன், நீயே அன்னிலேருந்து என்கிட்ட வந்து பயந்துகிட்டே இருக்க, நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், எனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கே புரியுது நம்ம வந்துட்டு ஸ்டெப் டேடி வந்து தப்பா புரிஞ்சிருக்கோம் சொல்லிட்டு சாரி கேட்குறா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நானே என் ஒய்ஃபை பார்த்துக்கிறேம்மா, நீ வந்துட்டு ஃபுட்டு நீ தானே ஆர்டர் பண்ற, வேண்டாம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உன் லைஃப்பை பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுறாங்களே. இது எல்லாத்தையுமே ரோஸ் வந்துட்டு காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. 2 பேருமே ரோஸ் மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வச்சு கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்க. இப்பதான் புரியுது இவங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது, நம்ம தான் எல்லாருக்கும் வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம தான் எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், இவங்களுக்கு இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பிடுவா. இங்க ஹீரோக்கா அங்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஸோ வந்து அழுக ஆரம்பிப்பான். கார் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பீச் போவோம், பேசாம வந்து செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பீச்சை நோக்கி ஓடிட்டு இருப்பானா. டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. என்ன சொன்னாங்க, நூயை பார்த்ததுன்னு சொன்னேன், அப்ப எங்க நூயை காணும்னு சொல்லிட்டு டிரைவரே அடிக்க போவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு கண்ட்ரோல் மீறி தான் போயிருப்பான். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும் ரோஸ் கூட. இப்போ நம்ம ஹீரோயின் கூட பிரேக்கப் நடந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ நினச்சா அவனோட டார்கெட்டே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போனாலுமே வந்துட்டு பாட்டி பார்க்க வராங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது பாட்டின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு தூரம் போறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் ஓரளவுக்கு ஏஞ்சிட்டாங்க போல. இந்த மாதிரி டெய்லி எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணது யார் தெரியுமா, அவன் பொண்ணு தான் பண்ணியிருக்கா, இந்த ரோஸ் நீ கொஞ்சமாச்சும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ரொம்ப நல்லதுமா பார்த்துக்கா. ரோஸு கிடைச்ச பாய் ஃப்ரெண்டும் சரி ஹஸ்பண்டும் சரி 3 பேருமே நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆனா இவங்க தான் வந்து புரிஞ்சுக்காம இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அம்மா அப்பா சந்தோஷத்துல போயிட்டு அவங்க ஆன்ட்டி வந்து ஹக் பண்ணிக்கிறான். எங்க அம்மா ஒரு ஆளுக்கு வந்துட்டு நல்லா ஆயிடுவாங்க, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறா. இங்க ரோஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரோஸ்ட் என்ன சொல்றான்னா, வேண்டாம் இதுக்கப்புறம் நீ ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம், அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணா நம்ம லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது, உன் குழந்தைக்காக உன் பொண்ணு லுக்காக பண்ணாம இரு, ஹீரோயின்காக பண்ணாம இரு, ஏன் சொல்ல போனா எனக்காக இரு, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம் லைஃப்னு சொல்லும் போது ரோஸ் வந்து திருந்திட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவங்க ஓகேங்கிற மாதிரி ஹக் பண்றாங்களா. இதை கிட்டமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல அவரவே அழுகுறாரு. அதுக்கப்புறம் இங்க ஆன்ட்டி வந்து சொல்றாங்க, இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ வந்திருப்பார்ல, ஸோ ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட பேர் வந்து ஹீரோக்கு வந்து 2 பேர் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு
ஹுவாய் அப்படின்னு ஏதோ கூப்பிடுறாங்க. அந்த பேர் தான் வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஆன்ட்டிக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ பார்த்தேன், இன்னைக்கு என் ரெசார்ட்டுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி இவங்க ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, எங்க போனாலும் அவனுக்கு நம்ம ஹீரோயின் மட்டும் தெரியுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பீச்ல வச்சு ஒர்க் பண்ணா ஏதோ ஜென்ஸை பார்க்கும்போது நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரி தெரியுது. 2 பேருமே லவ் பண்றாங்க, ஆனா வெளியே சொல்லிக்காம இருக்காங்க. இந்த ரோஸ் வந்து இத்தனை நாள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க லைட்டா வந்து உடம்பு சரியாம இருக்கும். ஸோ வாமிட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க வந்துட்டு ஒர்க்குக்கு போங்க, இந்த வியான் இருக்காங்களா அவங்க என்ன பாத்துக்கிட்டோம், நீங்க ஜாப்க்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பாத்துக்கிறேன், என் உடம்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்துட்டு இல்ல எப்படி ஒன்று விட்டுட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லீவ் எடுத்துக்கிறேங்க மாதிரி. இல்லை வேண்டாம், நீங்க வந்துட்டு உங்க ஒர்க்கை வந்துட்டு பாருங்க, இந்த ஜாப் இல்லாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு வந்து இங்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இங்க பாத்தீங்கன்னா சாங் வந்துட்டு ஹீரோ பக்கத்துல ஹீரோட ஹோட்டலுக்கு வந்துட்டு போறாங்க. வாட்டு தான் வந்து அழைச்சிட்டு போறாரு. இந்த மாதிரி லஞ்சுக்கு வாங்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வாட்டியை தான் கூப்பிடுறாங்க. வாட் வந்துட்டு ஏதோ டீச்சர் மீட்டிங் இருக்கா குழந்தைங்களுக்கு, ஸோ அதனால போற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க 2 பேரும் வந்துட்டு லஞ்சுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு சாங் வந்துட்டு போறாங்க. சாங் வந்துட்டு ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னோட செகண்ட் சேனல்ல தாயிட்டாமா ஒன்று போயிட்டு இருக்கு கைஸ். கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.